The next one, object placed at the principal focus F. Object placed at the principal focus. அதாவது principal focusல object place பண்ணா நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, இது வந்து convex lens, optic center, then principal axis, then ஆப்ஜெக்ட் எங்கே பிளேஸ் பண்ணுறோம், இது பிளேஸ்ட் அட் த ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா அட் த ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணுறோம். ஸோ அதேமாதிரி ரெண்டு ரேஸ் தான். ஒன்று வந்து என்னன்னா இந்த ஆப்டிக் சென்டர் வழியாக பாஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து வித்தவுட் டீவியேஷன், எந்த ஒரு டீவியேஷன் பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்னதுன்னா அதுக்கு பேரலாக ஸோ ரிஃப்ராக்டட் ஆகி நமக்கு எங்கே ஃபோக்கஸில் நமக்கு என்ன ஆகும் வந்து ஜாயின் ஆகும். ஸோ ஃபோக்கஸில் மீட் பண்ணி நமக்கு என்ன ஆகும்னா இப்படி போகுது. ஸோ இதில் நமக்கு வந்து இமேஜ் அப்படிங்கிறது எங்கே ஃபார்ம் ஆகும்னா இது வந்து ரொம்ப தூரம் போய் அந்த எந்த இடத்துல ரெண்டும் ஜாயின் ஆகுதோ அங்கே நமக்கு என்ன ஆகும்னா இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது நமக்கு வந்து இன்ஃபினிட்டி. ஓகேவா, இது இந்த இடத்துல தான் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறல்ல, இது வந்து இன்ஃபினிட்டி. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்போம், இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது ஃபோக்கஸில் நமக்கு வந்து இமேஜ் ஃபார்ம் ஆச்சு. இப்போ நமக்கு வந்து ஃபோக்கஸில் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம், பட் இமேஜ் நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகும்னா இன்ஃபினிட்டியில் நமக்கு என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ ஆப்ஜெக்ட் அட் எஃப் எங்கே இருக்குது, எஃப்ல இருக்குது. ஸோ இமேஜ் அப்படிங்கிற என்னன்னா ரியல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும் அட் இன்ஃபினிட்டி. எங்கன்னா இன்ஃபினிட்டியில் தான். ஸோ சைஸ் அப்படிங்கிற என்னன்னா மச் லார்ஜர், இதை விட ரொம்ப ரொம்ப பெருசாக நமக்கு என்ன ஆகும், இமேஜ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஓகேவா, த நெக்ஸ்ட் ஒன், ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் பிட்வீன் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப் அண்ட் ஆப்டிக்கல் சென்டர் ஓ. அதாவது இந்த ஆப்டிக்கல் சென்டருக்கும் இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் நம்ம என்ன வைக்கிறோம், நம்மளுடைய ஆப்ஜெக்டை வைக்கிறோம். இப்போ என்னென்ன ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் ஆப்டிக்கல் சென்டர். இங்கே வந்து அதே மாதிரி தான், அந்த ஒரு பேரலல் ரே, ஒரு ஸ்டாண்டிங் ரே இஸ் பாசிங் த்ரூ த ஆப்டிக்கல் சென்டர்ஸ் வித்வுட் எனி டீவியேஷன். ரிஃப்ராக்டட் ரேஸ் வித்வுட் எனி டீவியேஷன். த ரிஃப்ராக்டட் ரே அப்படிங்கிறது இல்லை, ஏன்னா வித்வுட் எனி டீவியேஷன் தான், அதனுடைய ஃபாலோயிங் இஸ் பாத் வித்வுட் எனி டீவியேஷன். ஸோ இது நமக்கு என்ன ஆகும்னா போய் ரிஃப்ராக்ட் ஆகி நமக்கு என்ன ஆகும், ஸ்லாண்டிங்காக போய் நமக்கு என்ன ஆகுது, F2ல மீட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா எந்த டீவியேஷன் இல்லாமல் ஸ்லாண்டிங் இந்த ஸ்ட்ரைட்டாக போகுது. ஸோ இப்போ நமக்கு அதனுடைய ரேஸ் அப்படிங்கிறத பட்டு நமக்கு என்ன ஆகும்னா இந்த விர்ச்சுவல் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு. இதில் நமக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், இமேஜ் அப்படிங்கிறது ரிஃப்ராக்ட் ஆகும், டைவர்ஜ் ஆகுது இதுலேருந்து இந்த இடத்துல வந்து. ஓகேவா, ஸோ இதில் வந்து இந்த ரேஸ் அப்படிங்கிறது இங்கே டைவர்ஜ் ஆகும், இங்கே டைவர்ஜ் ஆகுது. ஸோ இது வந்து கன்வர்ஜ் ஆகலை இந்த இடத்துல வந்து. ஓகேவா, கன்வர்ஜ் ஆக முடியல. ஸோ நம்மளுடைய இமேஜ் வந்து நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா சேம் சைடு நமக்கு என்ன ஆகும், இமேஜ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிரும். ஸோ இது வந்து ஸ்மால் இன் சைஸ் தான், இது வந்து இது மாதிரி பல மடங்கு பெருசாக நமக்கு வந்து மச் லார்ஜர் தென் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ நமக்கு வந்து சேம் சைடு நமக்கு என்ன ஆகும், இமேஜ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு விர்ச்சுவல் இமேஜ், ரியல் இமேஜ் இல்லை. ரியல் இமேஜ் எப்போவுமே நமக்கு எப்படி இருக்கும், இன்வெர்ட்டடாக இருக்கும். பட் இது வந்து விர்ச்சுவல் அப்படிங்கிறது நமக்கு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நமக்கு எங்கே வருதுன்னா ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் த எஃப் அண்ட் சி. எஃப்க்கும் ஓவுக்கும் நோட்டில் நம்ம வைக்கிறோம். ஸோ இமேஜ் அப்படிங்கிற என்னன்னா விர்ச்சுவல் அதாவது சேம் சைடு ஃபார்ம் ஆகும். ஸோ அதனுடைய சைஸ் அப்படிங்கிற என்னன்னா லார்ஜர் இன் சைஸ். ஓகேவா, இதான் அதனுடைய 6 அதாவது ரிஃப்ராக்ஷன் த்ரூ த கான்வெக்ஸ் லென்ஸ். இதாவது லேட்டஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் இமேஜஸ். இது வந்து என்னன்னா ஃபார்மேஷன் ஆஃப் இமேஜஸ் 6 இமேஜஸ் நான் வந்து காட்டுறதுலாம் 6 இமேஜஸ் தான். இது நல்லா கொஞ்சம் படித்து நீங்கள் ஹோம்ஒர்க்கை நாளைக்கு நல்லா எழுதி காமிச்சிருங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ். அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் யூஸ்டு டு கேமரா லென்சஸ். நிறைய பார்த்தீங்கன்னா கேமரா லென்ஸில் அந்த மாதிரி பைனாக்குலர் இதில் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா தூரத்தில் உள்ள நல்லா பார்க்குறதுக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா கன்வர்ஜ் பண்ணி காமிக்கிறதுக்கும் வந்து யூஸ் ஆகுது கான்வெக்ஸ் லென்ஸு. தென் தே ஆர் யூஸ்ட் அஸ் த மேக்னிஃபையிங் லென்ஸ். ஒரு பொருளை வந்து பெருசுபடுத்தி காமிக்கிறதுக்கும் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ தே ஆர் யூஸ்ட் இன் த மேக்கிங் த மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் அண்ட் ஸ்லைடு ப்ரொஜெக்டர்ஸ். இதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா மைக்ரோஸ்கோப் டெலஸ்கோப்லாம் பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் பைனாகுலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் தே ஆர் யூஸ்ட் டு கரெக்ட் த டிஃபெக்ட் ஆஃப் விஷன் கால்ட் ஹைப்பர்மெட்ரோபியா. அதாவது ஹைப்பர்மெட்ரோஃபியா அப்படிங்கிறது, அதாவது லாங் சைட்னஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஏதாவது தூரத்தில் உள்ளது தெரியும், பக்கத்தில் உள்ளது எனக்கு வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஹைப்பர்மெட்ரோஃபியா அப்படிங்கிறது. இந்த டிஃபெக்டை க்யூர் பண்ணுறதுக்கு வந்து எதுனா நம்மளுடைய கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. அது கன்வர்ஜ் பண்ணி காமிக்கும். இது வந்து கன்வர்ஜ் பண்ணி நமக்கு வந்து கிளியராக நமக்கு வந்து காமிக்கும் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன் த்ரூ த கான்கேவ் லென்ஸ். இது வரைக்கும் கான்வெக்ஸ் லென்ஸ் பார்த்தோம். இப்போ நமக்கு ரிஃப்ராக்ஷன் த்ரூ த கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. இப்போ நம்ம அதே மாதிரி இது என்ன லென்ஸு, கான்கேவ் லென்ஸ். ஓகேவா, ஏன்னா ரெண்டு பக்கம் நமக்கு வளைஞ்சிருக்கும். ஸோ இங்கே தின்னாக இருக்கும், இங்கே நமக்கு திக்காக இருக்கும், 2 ends அப்படிங்கிறது. இது வந்து என்னதுன்னா பிரின்சிபல் ஆக்சிஸு, இது ஆப்டிக்கல் சென்டர். ஸோ இப்போ நமக்கு என்னதுன்னா இந்த ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டியில் வச்சோம்னா இது பேரல் ரேஸ், 2 ரேஸ் நமக்கு என்ன ஆகுது இதில் படுது.
பட் நமக்கு என்ன ஆகுது வந்து நமக்கு வந்து கன்வர்ஜ் ஆகாது. கான்கேவ் லென்ஸ் இஸ் டைவர்ஜ் லென்ஸ். நமக்கு என்ன ஆகுதுன்னா ரிஃப்ராக்டட் ரேஸ் அப்படிங்கிறது டைவர்ஜ் ஆகி போயிடுது. ஓகேவா? ஸோ இந்த ரேஸ் அப்படிங்கிற நமக்கு என்ன ஆகுனா அதனுடைய இமேஜினரி ரேஸ் அப்படிங்கிற நமக்கு என்ன ஆகுது சென்டர் ஃபோக்கஸ் ஆகி எங்கே ஃபோக்கஸ் ஆகுதுன்னா சேம் சைடு நமக்கு என்ன ஆகுது இமேஜ் அப்படிங்கிறது ஃபோக்கஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ த சைஸ் ஆஃப் த இமேஜ் மச் ஸ்மாலர் தென் தட் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து இன்ஃபினிட்டில் இருக்குது. ஸோ அது வந்து எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஆனால் அந்த ஆப்ஜெக்டை விட அந்த இமேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா மச் ஸ்மாலர், ஒரு பாயிண்ட் சைஸ் நமக்கு என்ன ஆகும் இமேஜ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது சேம் சைடு. ஸோ இது வந்து என்ன இமேஜ்னா விர்ச்சுவல் இமேஜ். இது என்ன இமேஜ்? இது வந்து விர்ச்சுவல் இமேஜ். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட் at anywhere on the principal axis at a finite distance. அதாவது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நம்ம வந்து வைக்கிறோம், எங்கேனாலும் வைக்கிறோம். நம்ம வந்து ஆப்ஜெக்ட் நம்ம என்ன செய்கிறோம், எங்கேனாலும் நம்ம என்ன செய்கிறோம் வைக்கிறோம். இங்கே வைக்கிறோம் வச்சுக்கோமே, F1 F2க்கு நம்ம என்ன செய்கிறோம் அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இங்கே பிளேஸ் பண்ணுறோம். when your object is placed at the finite distance from the lens, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நமக்கு தெரிஞ்ச டிஸ்டன்ஸை வந்து வைக்கிறோம். இப்போ நமக்கு அதே மாதிரி தான் பேரலல் ரேஸு, ஸ்டாண்டிங் ரேஸு, இது வந்து டீவியேஷன் நடக்காது. பட் இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கும்னா டீவியேட் நடக்கும். இதில் வந்து ஓகேவா ரெஃப்ராக்ஷன் நடக்குது, நமக்கு என்ன ஆகும் டீவியேட் நடக்கும், கன்வர்ஜ் ஆகாது, டைவர்ஜ் இது வந்து ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா இமேஜ் லைன் வந்து ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு இது இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா எந்த ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகாது கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இமேஜ் லைன் வரையும்போது நமக்கு என்ன ஆகுது, எங்கே மீட் பண்ணுதுன்னா இந்த ரெண்டு ரேஸும் இந்த இடத்துல மீட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு என்னதுன்னா ஒரு இமேஜ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இது என்ன இமேஜ்னா விர்ச்சுவல் இமேஜ் தான். அந்த ரியல் கிடையாது, விர்ச்சுவல் இமேஜ். ரியல் இமேஜ் அப்படிங்கிறது இன்வெர்ட்டடாக இருக்கும். இது என்ன இமேஜ்னா விர்ச்சுவல் இமேஜ் is formed between the optical center and the focus of the concave lens. Okay, the size of the image is smaller than that of the object. Object விட image size அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும்னா smaller in size இருக்கும். ஓகேவா? the next one நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்ன மாதிரி டிஸ்டன்ஸில் இருந்தால் எந்தெந்த மாதிரி இமேஜ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த லென்ஸ் இஸ் டிக்ரீஸ்ட். அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த லென்ஸ், இந்த லென்ஸுக்கும் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆக த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இமேஜ் அண்ட் த லென்ஸ் ஆல்சோ கீப்ஸ் டிக்ரீசிங். அதனுடைய இமேஜஸ் நமக்கு என்ன ஆகும், நமக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இது வந்து அதனுடைய ஆப்ஜெக்டினுடைய டிஸ்டன்ஸ் நம்ம வச்சிட்டோம்னா இது நமக்கு என்னது அதனுடைய இமேஜினுடைய டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்தர் த சைஸ் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்ட் இன்க்ரீஸ் as the distance between the object and the lens is decreased. Okay, distance between the object and the lens is decreased. The distance between the image and the lens also keeps decreasing. Further, the size of the image form increasing, the distance between the object and the lens is decreased. அதாவது distance நமக்கு வந்து decrease ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், distance between the image நமக்கு என்ன ஆகும், decrease ஆகும். அதே மாதிரி size of the image formed increase means the distance between the object and the lens is decreased. ஓகேவா? டுடேஸ் ஹோம்ஒர்க் வந்து என்னதுன்னா ஓரலாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது ரூல், த இமேஜ் இஸ் ஃபார்ம்டு டியூ டு ரிஃப்ராக்ஷன் த்ரூ எ கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் ரூல். ஃபர்ஸ்ட் ரூல், செகண்ட் ரூல், தேர்ட் ரூல், இது ஃபுல்லும் படித்து எழுதணும். நெக்ஸ்ட் என்னதுன்னா ரிஃப்ராக்ஷன் த்ரூ எ கான்வெக்ஸ் லென்ஸ், அதனுடைய 6 பாயிண்ட்ஸ் இருக்கும். 1, ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி, object placed beyond the C, that means greater than 2f. Then object placed at C அந்த பிளேஸில் வச்சா நமக்கு என்ன நடக்கும். Then object placed between F and C. Then object placed at the principal focus F. Then object placed between the principal focus F and optical center O. ஓகேவா? அந்த 6 இந்த டயக்ராம் எல்லாம் நீட்டாக கிளியராக புரிஞ்சு வரையணும். டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? Then application of convex lens. Enough. Thank you.